நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பலியை அல்ல, இரக்கத்தை, கருணையை விரும்புகிறேன் என்பதே. ஆண்டவராகிய இயேசு தமக்கென்று தன்னுடன் இருக்கும்படியாக சீஷர்களை தெரிந்தெடுத்தார். அப்படியாக அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர்கள் அதைக் கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே பாவத்தில் இருக்கும் மனிதனை விடுதலையாக்கி பலவீனத்தில் இருந்து அவனை பலவானாக்கும்படியாகவே வந்தார். இன்றைக்கும் பரிசேயர் கேட்ட கேள்விதான், ஏன் பாவிகளுடன் இயேசு இருக்கிறார் என்று அநேகர் கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தர் தருகிற பதில் என்னவென்றால், பலியை அல்ல, இரக்கத்தையும் கருணையையுமே நான் விரும்புகிறேன் என்கிறார். கடவுளுக்கென்று பலி கொடுப்பது அவசியம் என்கிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் மேலானது கருணை, இரக்கம் பாராட்டுவதுதான். தேவனை விட்டு பிரிந்து போனவர்களை, விழுந்து போனவர்களை மறுபடியும் அவரிடத்தில் ஒப்புரவாக்குவதுதான் முக்கியமானதாகும். அதுவே கர்த்தர் நம்மிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களிடத்தில் இரக்கத்தையும் கருணையையும் நாம் வெளிப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் மற்றவர்களிடத்தில் பரிவுடனும் கருணையுடனும் அன்பு பாராட்டும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.